இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நாள் நைட்டே வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காலையில் குளிப்பேன். அப்படி குளிச்சா தான் எனக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலும் கிடைக்கும். ஆனால் நேற்று நைட்டு மறந்துட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி தான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறமா தான் சமையல் வேலை பார்க்கணும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு, தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லி கேட்டான். ரொம்ப நாள் கழித்து இட்லி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து இந்த டிஃபன் மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன். அவனே கேட்குறான் அப்படின்றதுனால இன்னைக்கு கொடுத்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து அப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா வீட்டை ஃபஸ்ட்டு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி மதியம் என்ன தான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எப்போவும் ஒரே சாம்பார் அது இதுன்னு இப்படியே பண்ணுறது எனக்கு என்னவோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி என்னன்னே தெரில, எதெல்லாம் கையில் கிடச்சதோ அதெல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஜீரா ரைஸ் பண்ணுவோம்ல, அதிலே வந்து கொஞ்சம் மாடுலேஷனில் நான் ஏதோ பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே காம்பினேஷன் வந்து கொஞ்சம் அந்த புலாவுக்கும் அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து எப்போவாவது சமைக்கிறதுக்கு தோணல, இல்லை என்னடா சமைக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். பிளான் பண்ணாமல் என்னைக்காவது இருக்கும் பாருங்களேன், அன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிடுவேன். அதுவும் மோஸ்ட்லி வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நார்மல் ஜீரா ரைஸ் தான். ஒன்றும் இதில் வந்து ரெசிபி சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.